Hello dears, we are discuss about parts of speech. ஓகேவா ஆல்ரெடி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னா நவுன், ப்ரொனவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரிபோசிஷன். ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்ஜெக்ஷன். ஓகேவா கன்ஜெக்ஷன்னா இணைப்புச் சொல். ரெண்டு சென்டென்ஸையும் ரெண்டு வாக்கியங்களையும் இணைக்கிறது தான் கன்ஜெக்ஷன். ஒரு வேர்டு ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கிரிக்கெட் மற்றும் கால்பந்து விளையாட பிடிக்கும். இப்போது எனக்கு கிரிக்கெட் விளையாட பிடிக்கும், எனக்கு கால்பந்து விளையாட பிடிக்கும். இப்போ சொல்லும்போதே அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குது, ஒரு நீட்னஸாகவே இல்லை. ஸோ ஒரே சென்டென்ஸாக எனக்கு கிரிக்கெட் மற்றும் கால்பந்து விளையாட பிடிக்கும். சரியா? அப்போ அது எப்படி இருக்காங்க, எப்படி நம்ம சொல்லுவோம்? ஐ லைக் ப்ளே கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் நம்ம சில இம்பார்ட்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மோஸ்ட்லி இதுதான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டுனா மற்றும், ஆர்னா அல்லது, ஸோ அதனால், பிகாஸ் ஏனெனில், பட் ஆனால். இப்போ பாருங்கள், எனக்கு கிரிக்கெட் மற்றும் கால்பந்து விளையாட முடியும்னது கேன். ஐ கேன் ப்ளே கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால். சரியா? எனக்கு சாக்லேட் மற்றும் ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஐ லைக் சாக்லேட் அண்ட் ஐஸ்கிரீம். ஓகேவா? அப்போ அண்டு தான் என்னது, கன்ஜெக்ஷன். கோகுல் மற்றும் முகேஷ் பள்ளிக்கு போனார்கள். கோகுல் பள்ளிக்கு போனான், முகேஷ் பள்ளிக்கு போனான். அந்த மாதிரி ஒருத்தரே சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம், ஒரே சென்டென்ஸில் கோகுல் மற்றும்ன்ற வேர்டு ஆட் ஆகுது. அது மட்டும் தான் என்னது, அண்ட். ஓகேவா? கோகுல் அண்ட் முகேஷ் வென் டு ஸ்கூல், போனார்கள். அப்போ பாஸ்ட் டென்ஸில் போயிடும், வென் டு. ஓகேவா? அவன் சென்னைக்கு வந்தான் மற்றும் அவன் என்னை சந்தித்தான். He came to Chennai and he met me. அவன் சென்னைக்கு வந்தான், அவன் என்ன மீட் பண்ணான். அப்போ பாஸ்ட் டென்ஸில் மீட் வந்து மீட் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்னானது அல்லது. நீ அங்கே போக வேண்டும் அல்லது அவன் அங்கே போக வேண்டும். ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் போய் தான் ஆகணும் அப்படின்னு மிஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒன்று நீ போகணும், இல்லைனா அவன் போகணும். யூ ஷுட் கோ தேர் ஆர் ஹீ ஷுட் கோ தேர். நீ போ, இல்லைனா அவன் போகணும். ஆர்னா அல்லது. சரியா? எனக்கு சாக்லேட் அல்லது ஐஸ்கிரீம் வேண்டும். ஐ வாண்ட் சாக்லேட் ஆர் ஐஸ்கிரீம். ஸோ இந்த ஆர் தான் என்னதுங்க, கன்ஜெக்ஷன். Do you prepare coffee dash tea or? ஓகேவா? புரியுதா? Got it? நெக்ஸ்ட்டு ஸோ என்னது, அதனால். அவன் தாமதமாக வந்தான், அதனால் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டான். He came late, so he missed the train. ஓகேவா? He was tired, I took a break. அவன் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தான், அதனால் அவன் என்ன பண்ணான், பிரேக் எடுத்துக்கிட்டான். ஸோ ஐ டுக் a break. ஓகேவா? It was hot dash I opened the window. ரொம்ப ஹாட்டாக இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், அதனால் நான் ஜன்னலை திறந்து விட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன வரணும், ஸோ தான். அதனால் அப்படின்ற இடத்துலலாம் ஸோ தான். இன்னொரு என்னென்னா, நம்ம ஸோ யூஸ் பண்ண முன்னாடி இந்த இடத்துல வந்து கமா வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், பிகாஸ்னா ஏனெனில். ஹீ இஸ் ஹங்க்ரி, ஹீ டிட் நாட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட். சரியா? அவன் வந்து ரொம்ப பசியாக இருந்தான், ஏன்னா அவன் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடலை. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஹீ இஸ் ஹங்க்ரி பிகாஸ் ஹீ டிட் நாட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட். அவன் சாப்பிடாதனால அவன் எப்படி இருந்தான், ரொம்ப சாரி அவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாதனால அவனுக்கு ரொம்ப பசியாக இருந்தான். ஓகேவா? அதனால அவன் பசியாக இருந்தான். ஹீ மிஸ்டு த பஸ் பிகாஸ் ஹி வாஸ் லேட். ஓகேவா? ஹீ மிஸ்டு த பஸ் பிகாஸ் ஷி வாஸ் லேட். அவள் வந்து எதனால், அவள் லேட்டாக வந்ததுனால என்ன பண்ணிட்டா, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான். சரியா? ஹி மிஸ்டு த பஸ், ஏன்னா அவள் வந்து லேட்டாக வந்துட்டான். ஏனெனில், அதுதான் பிகாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், பட்னா ஆனால். ஹீ இஸ் புவர் பட் ஹீ இஸ் கைண்ட். அவன் ஏழை, ஆனால் அவன் ரொம்ப அன்பானவன். ஓகேவா? ஐ லைக் ஆப்பிள்ஸ் பட் ஐ டோன்ட் லைக் ஆரஞ்சஸ். சரியா? எனக்கு வந்து ஆப்பிள் பிடிக்கும், ஆனால் எனக்கு என்ன பிடிக்காது, ஆரஞ்சு பிடிக்காது. ஸோ ஆனால் அந்த இடத்துக்கு வந்து பட் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, திலீப் டேஷ் ஐ ப்ளே கிரிக்கெட். திலீப்புன்றது ஒரு பர்சன், ஐன்றது நானும் ஒரு பர்சன். அப்போ இங்கே என்ன வரணும், திலீப் அண்ட் ஐ ப்ளே கிரிக்கெட். ஓகேவா? டு யூ வாண்ட் டீ டேஷ் காஃபி. டீ வேணுமா இல்லை காஃபி வேணுமா? அப்போது ஆர், ஏதாவது ஒன்று தான். ஸோ ஆர். ஐ வாஸ் சிக், எனக்கு உடம்பு சரியில்லை. டேஷ் ஐ டோன்ட் கோ டு ஸ்கூல். அதனால் நான் ஸ்கூலுக்கு போகல. அப்போ என்ன யூஸ் பண்ணணும், அதனால் வரும்போது ஸோ ஐ டிட் நாட் கோ டு ஸ்கூல். சரியா? ஹீ டுக் எ பிரேக் டேஷ் ஹி வாஸ் டயர்ட். அவன் பிரேக் எடுத்துக்கிட்டான், ஏன்னா அவன் ரொம்ப டயர்டாக இருந்தான். ஏனெனில். ஓகேவா? ஏனென்றால் அப்படின்னா பிகாஸ் ஹி வாஸ் டயர்ட். ஓகேவா? ஐ லைக் தோசா டேஷ் ஐ டோன்ட் லைக் இட்லி. ஐ லைக் தோசா பட் ஐ டோன்ட் லைக் இட்லி. சரியா? பட் என்னது, ஆனால். ஐ ஸ்டடிட் வெல் டேஷ் ஐ காட் குட் மார்க்ஸ். நான் நல்லா படித்தேன், ஸோ ஐ காட் குட் மார்க்ஸ். ஸோ அதனால் நான் நல்ல மார்க் எடுத்தேன். ஓகேவா? புரியுதா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.